ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் தியானிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருகிறவராயிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பல ஆண்டு காலமாய் ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம். அநேக தேவதாசர்கள் மூலமாய் வேதத்தில் எழுதியிருக்கிறதையும் தேவ பண்டிதர்கள் மூலமாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வருகிறார் வருகிறார் என்று. ஆண்டவர் நிச்சயமாய் சீக்கிரம் வரப்போகிறவராய் இருக்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். அப்படி வருகைக்கு தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் எதற்காக தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் சீக்கிரத்தில் மனம் திரும்பி ஆண்டோடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எதுக்கு வருகிறார்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வதற்கு அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, சீக்கிரத்தில் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு மேக மீதில் ஆண்டவர் தோன்றப் போகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்ம காரியங்களை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட வேண்டிய காரியங்களை விட்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செயல்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலங்களில் இருக்கிறது. அநேகர் வருகிறார் என்று எப்படி சொன்னாரோ அவர் சொன்னபடி கண்டிப்பாக வரப்போகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருகையின் நாட்களை நம்ம வருகையில் காணப்படாதபடிக்கு, வருகையில் கைவிடப்படாதபடிக்கு இருக்கிற நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் ஏதாவது தடையாக இருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலும் நாம் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பும்போது அவருடைய வருகையில் கண்டிப்பாக நிச்சயமாய் காணப்படுவோம். அவர் சீக்கிரத்தில் மேக மீதில் தோன்றப் போகிறவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவருக்கு காணப்படுவோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேர் திரிகை திரித்து கொண்டிருப்பார்கள், 2 பேர் கட்டிலில் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் கூட்டத்தில் காணப்பட வேண்டும், கைவிடப்பட கூட்டத்தில் காணப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அதற்காக ரத்தம் சிந்தி எவ்வளோ பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டிருக்கிறார். ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10 கன்னிகள் இருக்கிறாங்க. 5 பேர் புத்தியுள்ள, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் வருகிறது எதற்கு தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை தம்மண்டையில் சேர்த்து கொள்வதற்கு அவர் வருகிறவராக இருக்கிறார். அவர் வருகையில் காணப்படணும்னா அசுத்தம் உள்ளவன் அங்கே காணப்பட முடியாது. ஒரு பரிசுத்தம் உள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவர் சொல்ல கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படி நம்ம பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்போது அவர் வருகையில் காணப்படுகிறவராக இருக்கிறோம். அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணாத தேவனாக இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வருகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, நாளைக்கு மனம் திரும்பிக் கொள்ளலாம், நாளைக்கு மறுதினம் மனம் திரும்பிக் கொள்ளலாம், அடுத்த மாதம் மனம் திரும்பிக் கொள்ளலாம், அடுத்த மாதம் திருவிந்து எடுத்துக்கொண்டு கர்த்தர் பக்கம் திரும்பிக்கலாம் என்று காலத்தை தாமதப்படுத்தாதபடி இன்றே மனம் திரும்புவோம். அவனுடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை பிதா கூட அறியாததாக இருக்கிற எந்த சன பொழுது அவனுடைய வருகை சம்பவிக்கும் என்று நாம் அறியாதவர்களாக இருப்போம். நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். அவருடைய வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். நாம் மட்டுமல்ல, நாமும் நம்ம குடும்பமும் நம்ம திருச்சபையிலும் தேசத்தில் இருக்கிற ஒருவரும் கைவிடாதபடிக்கு அவர் வருகையில் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. வருகிற கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்ற வசனத்தின் படி தகப்பனே, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய வருகையில் காண எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி உடைய வருகையில் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.